குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள். குருவே சரணம். இந்த காணொளி எங்கள் குரு காஞ்சி மகா பெரியவாக்கு அர்ப்பணம். வணக்கம். ஆன்மீக அன்பர்களே, ஞானத்தின் திருவுருவாய், கருணையின் பொழுவாய், நடமாடும் தெய்வமாய் நம்மிடையே வாழ்ந்த மகான் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் நம் அனைவருக்கும் மகா பெரியவா என்றே அறியப்பட்டவர். அவரது வாழ்க்கை ஒரு மகத்தான காவியம். அவரது உபதேசங்கள் காலத்தை வென்ற ஞான முத்துக்கள். இந்த காணொளியில் மகா பெரியவாளின் அசாத்தியமான வாழ்க்கை வரலாற்றையும், அவரைப் பற்றிய ஆழமான சுவாரஸ்யமான தகவல்களையும், அவரது அருள்மொழிகளையும் அற்புதங்களையும் விரிவாகக் காண இருக்கிறோம். வாருங்கள், ஞானசாகரத்தில் மூழ்கலாம். இந்த வீடியோவை தவிர்க்காமல் கடைசி வரை பார்த்து மகா பெரியவா அருள் பெறுங்கள். மேலும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகமளிக்கும். ஒரு ஜாதகம், ஒரு தேசம், ஒரு யுக புருஷர். சில நேரங்களில் வரலாறு என்பது வெறும் கடந்த கால நிகழ்வுகளின் தொகுப்பு அல்ல, அது ஒரு தெய்வீக சங்கல்பத்தின் வெளிப்பாடு. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஒரு சிறுவனின் ஜாதகத்தைக் கணித்த ஜோதிடர் ஒருவர் திகைப்பின் உச்சிக்கே சென்றார். அவரால் அந்த ஜாதகத்தின் மகத்துவத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்தப் பாலகனின் காலடியில் நெடுஞ்சாண்கடையாக விழுந்து வணங்கி, ஒரு நாள் இந்த உலகமே இவருடைய காலடியில் வந்து விழும் என்று மெய்சிலிர்த்துக் கூறினார். அந்தத் தீர்க்க தரிசனம் பிற்காலத்தில் உண்மையானது. அந்தச் சிறுவன்தான் கோடிக்கணக்கான பக்தர்களால் மகா பெரியவா, பரமாச்சாரியார், மகா சுவாமி மற்றும் நடமாடும் தெய்வம் என பல திருநாமங்களால் அன்போடும் பக்தியோடும் அழைக்கப்பட்ட ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். ஆதி சங்கரரால் ஸ்தாபிக்கப்பட்ட பழம்பெரும் காஞ்சி காமகோடி பீடத்தின் 68வது பீடாதிபதியாக அவர் தனது வாழ்நாள் முழுவதும் சனாதன தர்மத்தின் சுடரொளியாக திகழ்ந்தார். இது அந்த ஞானசூரியனின் வரலாறு. 1894ஆம் ஆண்டு மே மாதம் 20ஆம் நாள் விழுப்புரத்தில் சுப்பிரமணிய சாஸ்திரி மற்றும் மகாலட்சுமி தம்பதியினருக்கு 2வது மகனாக அவதரித்தார் அந்த ஞானக் குழந்தை. கன்னட மொழி பேசும் ஸ்மார்த்த பிராமணக் குடும்பத்தில் பிறந்த அவருக்கு சுவாமிமலையில் அருள்பாலிக்கும் தங்கள் குலதெய்வமான ஸ்ரீ சுவாமிநாதனின் திருப்பெயரையே சூட்டினர். மாவட்ட கல்வி அதிகாரியாக பணியாற்றிய தந்தையின் அரவணைப்பில் கல்வி நிறைந்த சூழலில் சுவாமிநாதன் வளர்ந்தார். திண்டிவனத்தில் உள்ள ஆற்காடு அமெரிக்கன் மிஷன் உயர்நிலைப் பள்ளியில் பயின்ற போதே சுவாமிநாதனின் அறிவுக்கூர்மை அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. அவர் ஒருமுறை தனது உறவினர் வேத மந்திரங்களை உச்சரிப்பதைக் கேட்ட மாத்திரத்திலேயே அதைப் பிழையின்றி திரும்பக் கூறினார். பள்ளியில் பரிசுத்த பைபிளை மனனம் செய்து ஒப்புவித்ததற்காக பரிசு பெற்றார். இது இளம் வயதிலேயே அவரது பரந்த மனப்பான்மைக்கும் அபாரமான நினைவாற்றலுக்கும் சான்றாக அமைந்தது. ஷேக்ஸ்பியரின் கிங் ஜான் நாடகத்தில் கடைசி நேரத்தில் இளவரசர் ஆர்தர் ஏற்கும்படி கேட்கப்பட்டபோது 2 நாட்களில் அனைத்து வசனங்களையும் மனப்பாடம் செய்து மிகச் சிறப்பாக நடித்து அனைவரின் பாராட்டையும் பெற்றார். 1905ஆம் ஆண்டு அவருக்கு உபநயனம் செய்விக்கப்பட்டு வேதம் கற்கும் தகுதி பெற்றார். அந்தச் சிறுவனின் தெய்வீக ஒளி அப்போதே பிரகாசிக்கத் தொடங்கிவிட்டது. விதி சில நேரங்களில் பெரும் சோதனைகளின் வழியாகவே தனது திட்டங்களை நிறைவேற்றுகிறது. 1907ஆம் ஆண்டு காஞ்சி மடத்தின் 66வது ஆச்சாரியார் பெரியம்மை நோயால் பீடிக்கப்பட்டு தனது இறுதிக் காலத்தை உணர்ந்தார். உடனடியாக தனது சிஷ்யரான லக்ஷ்மிநாதனை 67வது பீடாதிபதியாக நியமித்து உபதேசம் அளித்துவிட்டு சித்தி அடைந்தார். இந்த லக்ஷ்மிநாதன் சுவாமிநாதனின் தாயாரின் சகோதரியின் மகன், அதாவது சுவாமிநாதனின் நெருங்கிய உறவினர். தன் மகன் சந்நியாசம் ஏற்றதால் துயருற்றிருந்த தனது அத்தைக்கு ஆறுதல் கூற சுவாமிநாதன் தன் தாயாருடன் களவை என்ற ஊருக்குப் பயணமானார். ஆனால் விதி வேறு ஒரு திருப்பத்தை வைத்திருந்தது. வழியில் மடத்தின் அதிகாரி ஒருவர் சுவாமிநாதனை மட்டும் தனியாக ஒரு வண்டியில் அழைத்துச் சென்றார். நீ இனி வீட்டிற்கு திரும்பப் போவதில்லை, உன் வாழ்க்கை மடத்தில்தான் என்று சூசகமாக அவர் கூறியபோது சுவாமிநாதன் திகைத்தார். மெல்ல மெல்ல அந்த அதிர்ச்சியூட்டும் உண்மை அவருக்கு உணர்த்தப்பட்டது. 67வது ஆச்சாரியாராக பதவியேற்றிருந்த அவரது உறவினரான லக்ஷ்மிநாதனும் பெரியம்மை நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார். 13 வயது சிறுவனான சுவாமிநாதனுக்கு அந்த அதிர்ச்சியைத் தாங்க முடியவில்லை. வண்டியில் மண்டியிட்ட நிலையில் அவருக்குத் தெரிந்த ஒரே பிரார்த்தனையான ராமா ராமா என்ற நாமத்தை மட்டுமே உச்சரித்தபடி அதிர்ச்சியில் உறைந்து கிடந்தார். பீடமேறிய 7 நாட்களில் 67வது ஆச்சாரியாரும் மகாசமாதி அடைந்தார்.
அந்தப் பெரும் துயரச் சூழலில் அந்த மாபெரும் பொறுப்பு 13 வயது சுவாமிநாதனின் தோள்களில் இறங்கியது. 1907 ஆண்டு பிப்ரவரி 13ஆம் தேதி சுவாமிநாதனுக்கு சந்நியாச ஆசிரமம் அளிக்கப்பட்டு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி என்ற திருநாமம் சூட்டப்பட்டு காஞ்சி காமகோடி பீடத்தின் 68வது ஜெகக்குருவாக பீடத்தில் அமர்த்தப்பட்டார். ஒரு பெரும் சோகத்திலிருந்து ஒரு புதிய யுகம் பிறந்தது. இந்த ஆரம்பகால அதிர்ச்சியும் எதிர்பாராத சுமையும்தான் பிற்காலத்தில் அவர் வாழ்ந்த கடுமையான துறவரத்திற்கும் உலகப்பற்றற்ற நிலைக்கும் அடித்தளமாக அமைந்திருக்க வேண்டும். பீடாதிபதியான பிறகு கும்பகோணம் மடத்திற்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. இதனால் இளம் ஆச்சாரியாரின் வேதப் பாடங்கள் தடைபட்டன. எனவே மடத்தின் பெரியவர்கள் அவரை படிப்பதற்கு ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்தனர். அதுவே அகண்ட காவிரியின் வடகரையில் அமைந்திருந்த மகேந்திரமங்கலம் என்ற கிராமம். அந்தக் காலத்தில் அந்த ஊரை அடைவது எளிதல்ல, காவிரியை பரிசலில் கடந்தே செல்ல வேண்டும். இந்த தனிமை அவரது ஞானத்தவத்திற்கு உகந்ததாக இருந்தது. 1911 முதல் 1914 வரை மகேந்திரமங்கலத்தில் அவரது கல்வி ஒரு தனித்துவமான குருகுலமாக அமைந்தது. இங்கு பாடம் சொல்லிக் கொடுத்த பண்டிதர்களே பாடம் தொடங்குவதற்கு முன்னும் பின்னும் தங்கள் மாணவரான ஆச்சாரியாருக்கு நமஸ்காரம் செய்யும் வழக்கம் இருந்தது. அந்த இளம் வயதிலேயே அவர் பெற்றிருந்த மரியாதை அத்தகையது. அவரது பாடத்திட்டம் மிக விரிவானது. சாஸ்திரங்கள், வியாகரணம், தர்க்கம், வேதாந்தம், மீமாம்சம் ஆகியவற்றை ஆழமாகக் கற்றார். மொழிகள் சம்ஸ்கிருதம் மட்டுமின்றி ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகளையும் கற்றார். மராத்தி நூல்களை ஆராய்வதற்காக பம்பாயிலிருந்து ஒரு மராத்தி பண்டிதர் வரவழைக்கப்பட்டு 3 ஆண்டுகள் மடத்திலேயே தங்கி அவருக்கு கற்பித்தார். தமிழ் இலக்கியம், தமிழில் அவருக்கு எல்லையற்ற ஆர்வம் இருந்தது. திருக்குறள், தேவாரம், திருவாசகம், பெரிய புராணம் போன்ற செவ்வியல் மற்றும் பக்தி இலக்கியங்களை ஆழ்ந்து பயின்றார். பிற கலைகள் மற்றும் அறிவியல்கள், புகைப்படம் எடுப்பது, கணிதம், வானியல், ஜோதிடம் ஆகியவற்றிலும் மிகுந்த ஆர்வம் காட்டினார். குறிப்பாக இசையில் அவருக்கு தனி ஈடுபாடு இருந்தது. இளம் வயதிற்கே உரிய விளையாட்டுத்தனம் அவரிடம் இருந்ததற்கான சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் உண்டு. ஒருமுறை அவர் பாடத்தில் கவனம் செலுத்தாமல் விளையாட்டாக இருப்பதாகக் கூறி கணபாடிகள் அவரை விட்டுச் சென்று விடுவதாகக் கூறியதும் உண்டு. இது அந்த தெய்வீகக் குழந்தைக்குள் இருந்த மனித இயல்பை நமக்குக் காட்டுகிறது. மேலும் தினமும் தனது அனுஷ்டானங்களுக்கு முன் அகண்ட காவிரியை நீந்திக் கடக்கும் வழக்கம் அவருக்கு இருந்தது. இது அவரது உடல் வலிமையையும் இயற்கையோடு அவர் கொண்டிருந்த பிணைப்பையும் காட்டுகிறது. மகேந்திரமங்கலத்தில் பெற்ற இந்த பரந்துபட்ட அறிவுதான் பிற்காலத்தில் அவர் விஞ்ஞானிகள் முதல் பாமர மக்கள் வரை அனைவருடனும் எளிதாக உரையாடவும் சனாதன தர்மத்தை நவீன உலகிற்குப் பொருத்தமான வழியில் எடுத்துரைக்கவும் அடித்தளமாக அமைந்தது. ஜெகத்குருவாகப் பீடத்தில் அமர்ந்தாலும் மகா பெரியவாவின் தனிப்பட்ட வாழ்க்கை துறவரத்தின் இலக்கணமாக திகழ்ந்தது. பல ஆண்டுகளாக அவர் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேளை மட்டுமே உணவு உட்கொண்டார். அவரது தங்குமிடம் பெரும்பாலும் எளிமையான அறைகளாகவோ மாட்டுத் தொழுவங்களாகவோ அல்லது சிதிலமடைந்த பல்லக்குகளாகவோதான் இருக்கும். ஆடம்பரத்தை அவர் முற்றிலுமாகத் தவிர்த்தார். தேசத்தின் சுதந்திரப் போராட்ட உணர்விற்கு மதிப்பளித்து அவர் ஒரு முக்கிய முடிவை எடுத்தார். பட்டு ஆடைகளைத் துறந்து கதர் ஆடையை அணிந்த முதல் காஞ்சி ஆச்சாரியார் அவர்தான். ராமேஸ்வரத்தில் அவர் கதருக்கு மாறியது அவரது ஆன்மீகப் பார்வையை தேச சேவையுடன் இணைத்த ஒரு வரலாற்று நிகழ்வாகும். அவரது தர்மப் பயணம் வெறும் போதனைகளோடு நின்றுவிடவில்லை. ஆதி சங்கரரின் அடிச்சுவட்டில் அவர் 2 முறை இந்தியாவை பாதயாத்திரையாகவே வலம் வந்தார். ராமேஸ்வரத்தில் தொடங்கி காசி வரை நீண்ட அந்த யாத்திரைகள் வெறும் தல யாத்திரைகள் அல்ல, அவை தர்மத்தை தேசத்தின் மூலை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்த்த ஞான யாத்திரைகள். இந்த நீண்ட பயணங்களில் அவரது கால்களில் குப்புளங்கள் ஏற்பட்டு அதிகமான வலியைத் தந்தபோதும் அவர் தனது நடையை நிறுத்தவில்லை. வேத ரக்ஷணம் என்பதே மகா பெரியவாவின் வாழ்வின் மூச்சுக் காற்றாக இருந்தது. வேதங்களையும் தர்மசாஸ்திரங்களையும் புனரமைத்து அவற்றின் தனித்துவத்தை மீண்டும் தழைத்தோங்கச் செய்வதே அவரது வாழ்நாள் லட்சியமாக இருந்தது. இதற்காக அவர் வேத ரக்ஷண நிதி என்ற அறக்கட்டளையை நிறுவி அதன் மூலம் வேத பாடசாலைகளுக்கு ஆதரவளித்து வேத பண்டிதர்களைக் கௌரவித்தார். இன்று பல வேத பாடசாலைகள் அவரது பெயரால் அல்லது அவரது தூண்டுதலால் இயங்கி வருகின்றன. மேலும் கலை, கலாச்சாரம், மதம் தொடர்பான மாநாடுகளை தொடர்ந்து நடத்தி
வேத தர்மத்தின் மீது ஒரு புதிய ஆர்வத்தை மக்களிடையே உருவாக்கினார். அவரது கருணை வெறும் வார்த்தைகளில் இல்லை, அது செயல்களில் வெளிப்பட்டது. அவர் உருவாக்கிய பிடி அரிசி திட்டம் இதற்கு ஒரு சிறந்த உதாரணம். ஒவ்வொரு வீட்டிலும் தினமும் சமைப்பதற்கு முன் ஒரு பிடி அரிசியும் ஒரு சிறு நாணயத்தையும் தனியாக எடுத்து வைக்க வேண்டுமென்று அவர் கேட்டுக்கொண்டார். இவ்வாறு சேகரிக்கப்பட்ட அரிசியும் பணமும் தொண்டர்களால் சேகரிக்கப்பட்டு கோவில்களில் சமைக்கப்பட்டு முதலில் இறைவனுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்டு பின்னர் ஏழைகளுக்கு விநியோகிக்கப்பட்டது. இது தர்மத்தை அன்றாட வாழ்க்கையுடன் இணைத்த ஒரு மகத்தான சமூக நலத்திட்டமாகும். கோவில்களை புனரமைப்பதிலும் கலாச்சாரத்தை பாதுகாப்பதிலும் அவர் பெரும் அக்கறை காட்டினார். தனது 20வது வயதிலேயே மகேந்திரமங்கலத்தில் ஆதிசங்கரர் கோவிலை அவர் பிரதிஷ்டை செய்தார். 1963ஆம் ஆண்டு ராமேஸ்வரத்தில் அவர் உருவாக்கிய ஆதிசங்கரர் நினைவாலயம் ஒரு தனித்துவமான படைப்பாகும். பிற்காலத்தில் முதலமைச்சர் எம்.ஜி.ஆர். பெரியவாளின் வேண்டுகோளுக்கிணங்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்துக் கோவில்களிலும் விளக்கேற்றவும் சிதிலமடைந்த கோவில்களை புதுப்பிக்கவும் பல திட்டங்களைத் தொடங்கினார். பெரியவாளைப் பொறுத்தவரை தர்மம் என்பது ஒரு தத்துவம் மட்டுமல்ல, அது சமூகத்திற்கு சேவை செய்யும் ஒரு நடைமுறை வழிகாட்டி. மகா பெரியவாவின் ஞானப்பெருக்கின் சாரமே அவரது பக்தரான கணபதியால் தொகுக்கப்பட்ட தெய்வத்தின் குரல் என்ற 7 பாகங்கள் கொண்ட பொக்கிஷமாகும். அது வெறும் சொற்பொழிவுகளின் தொகுப்பல்ல, அது சனாதன தர்மத்தின் ஒரு முழுமையான வழிகாட்டி. அத்வைத வேதாந்தத்தின் மிக ஆழமான கருத்துக்களை அவர் மிக எளிய மொழியில் விளக்கினார். ஆதிசங்கரரின் தத்துவத்தை, அதாவது பிரம்மா மட்டுமே சத்தியம், இந்த உலகம் ஒரு தோற்றமே, ஜீவாத்மா பிரம்மத்திலிருந்து வேறல்ல என்பதை பாமரரும் புரிந்து கொள்ளும் வகையில் எடுத்துரைத்தார். ஆத்மாவை பிரம்மத்திலிருந்து வேறாகக் காணாத நிலையே பரமானந்தம் என்று அவர் போதித்தார். தர்மம் என்பது வெறும் சமூக ஒழுக்கத்திற்காக அல்ல, அது ஆத்மாவை தூய்மைப்படுத்தி மேன்மை அடையச் செய்வதற்காகவே உள்ளது என்று அவர் விளக்கினார். ஒருவன் தனது வர்ணாசிரம தர்மங்களை இறைவனுக்கு அர்ப்பணித்துச் செய்வதன் மூலம் மோட்சத்திற்கான தகுதியைப் பெறுகிறான் என்றார். பக்தி மார்க்கத்தை விளக்க அவர் ஆதிசங்கரரின் சிவானந்தலஹரியிலிருந்து காந்தமும் ஊசியும் நதியும் கடலும் போன்ற சக்தி வாய்ந்த உருவகங்களைப் பயன்படுத்தினார். அவரது பார்வை குறுகியது அல்ல, அவர் அனைத்து மதங்களையும் சமமாக மதித்தார். ஒருமுறை ஒரு தேளைக் கொல்ல முயன்ற சீடர்களைத் தடுத்து, அதுவும் ஒரு ஜீவன் என்று கூறி அனைத்து உயிர்களிடத்தும் தெய்வீகத்தைக் கண்டார். ஒவ்வொரு மதமும் கருணையையும் அன்பையுமே போதிக்கிறது என்றும் அவரவர் தங்கள் மதத்தின் நெறிகளை உண்மையாகப் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நட்பைப் பேணுங்கள் என்ற அவரது செய்தி உலக அமைதிக்கான ஒரு அறைகூவலாகவே ஒலித்தது. அறிவியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் இடையே அவர் எந்த முரண்பாட்டையும் காணவில்லை. அறிவியல் வளர வளர அது மதத் தத்துவங்களின் அடிப்படை உண்மைகளை மேலும் உறுதிப்படுத்துகிறது என்று அவர் கூறினார். இந்தியாவில் கட்டடக்கலை, இசை, கணிதம், வானியல் போன்ற அனைத்து அறிவியல்களும் சாஸ்திரங்கள் என்று அழைக்கப்படுவதாகவும் அவை அனைத்தும் ஆன்மீக நோக்கத்தைக் கொண்டவை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அவரது இந்த பரந்த பார்வை அனைத்தையும் ஒன்றாகக் காணும் அவரது அத்வைதப் பார்வையின் வெளிப்பாடே. மகா பெரியவா என் நடமாடும் தெய்வம் என்று அழைக்கப்பட்டார். அவரது தத்துவங்கள் வெறும் ஏடுகளில் இல்லை, அவை பக்தர்களின் வாழ்வில் நடந்த அற்புதங்கள் மூலம் உயிர் பெற்றன. இந்த அனுபவங்களே அவரது தெய்வீகத்திற்குச் சாட்சிகள். ஒரு பக்தர் பெரியவா தன்னிடம் பூனா கிருஷ்ணமூர்த்தி என்பவருக்கு மாதம் 1387 ரூபாய் அனுப்பச் சொன்னதாக கனவு கண்டார். பின்னர் அந்தத் தொகை 22 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் செலுத்தத் தவறிய 10,000 ரூபாய் காணிக்கையின் அசலும் 3% தனி வட்டியும் சேர்ந்த சரியான கணக்கு என்பது தெரியவந்தது. மற்றொரு நிகழ்வில் ஒரு வேத பண்டிதரை விருந்தில் அவமதித்த நிலக்கிழாரான நாராயணசுவாமி ஐயரை அழைத்து அந்த பண்டிதர் தனிமையில் இறைவனிடம் என்ன வேண்டினார் என்பது உட்பட நடந்த நிகழ்வை அப்படியே விவரித்து அவரை திருத்தினார். வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் மூளைக்காய்ச்சலால் கோமா நிலையில் இருந்த 4 வயது குழந்தையை ஒரு சிட்டிகை விபூதியும் ஒரு படமும் கொண்டு குணப்படுத்தினார். கல்கத்தாவில் ஒரு பக்தையை நக்சலைட்டுகள் கொல்லவிருந்தபோது அவரது படத்தில் காளிதேவி உக்கிரமாக தோன்றி அவரை காப்பாற்றியது. ஒரு பக்தரின் கார் பெட்ரோல் கசிவால் நிச்சயம் தீப்பிடித்திருக்க வேண்டிய அபாயத்திலிருந்து அவரது அருளால் காப்பாற்றப்பட்டது. பக்தர் சுந்தரராமன் பெரியவா தன்னிடம் இருந்த சிறிதளவு அவள் பொறியைப் பசியுடன் இருந்த தனக்குப் பகிர்ந்தளித்த போது அவரது முகத்தில் அந்த பரம்பொருளின் விசுரூப தரிசனத்தையே கண்டதாகக் கூறுகிறார். ஒருமுறை
ஹரிஜன் பக்தர்கள் கூட்டம் அவரது தரிசனத்திற்காக ஏங்கிக் காத்திருந்தபோது அவரே வெளியே வந்து அவர்கள் மீது புனித நீரைத் தெளித்து அவர்களை ஆனந்தத்தில் ஆழ்த்தினார். களபையில் காய்ந்து போன 2 வில்வ மரங்களின் மீது தனது கமண்டலத்திலிருந்து ஒரு குவளை நீரை ஊற்றி அவற்றை மீண்டும் தழைக்கச் செய்தார். இந்த அற்புதங்கள் வெறும் மாயாஜாலங்கள் அல்ல, அவை அவரது அத்வைதப் பார்வையின், எல்லையற்ற கருணையின் மற்றும் தர்மத்தின் சக்தியின் நேரடி வெளிப்பாடுகள். மகா பெரியவா தேசத்தின் ஆன்மீக நங்கூரமாகத் திகழ்ந்தார். அரசியல் மற்றும் சமூகத் தலைவர்கள் தங்கள் சித்தாந்தங்களுக்கு அப்பாற்பட்டு அவரது வழிகாட்டுதலை நாடினர். 1927ஆம் ஆண்டு பாலக்காட்டில் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் மகாத்மா காந்தியை அவர் சந்தித்தது ஒரு வரலாற்று நிகழ்வு. பெரியவா சமஸ்கிருதத்திலும் காந்தி இந்தியிலும் உரையாடினர். வர்ணாசிரம தர்மம், ஹரிஜனங்களின் கோவில் நுழைவு, மத நல்லிணக்கம் போன்ற முக்கிய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டன. அந்த உரையாடலின் முடிவில், இந்த ஆச்சாரியாருடனான உரையாடலே இன்று எனது இரவு உணவு என்று காந்தி கூறியது அந்த சந்திப்பின் ஆழத்தை உணர்த்துகிறது. தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த எம்.ஜி. ராமச்சந்திரன் மடத்திற்கு என்ன செய்ய வேண்டுமென்று கேட்டபோது, காஞ்சியில் உள்ள கோவில் குளங்களை தூய்மைப்படுத்தவும், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோவில்களிலும் விளக்கேற்றவும், சிதிலமடைந்த கோவில்களை புதுப்பிக்கவும் பெரியவா கேட்டுக்கொண்டார். மிக முக்கியமாக எம்.ஜி.ஆரால் தற்காலிக பணிநீக்கம் செய்யப்பட்டிருந்த தொல்லியல் அதிகாரி நாகசாமியை மன்னிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டது தனிநபர்கள் மீதும் அறிவை பாதுகாப்பதிலும் அவர் கொண்டிருந்த அக்கறையைக் காட்டுகிறது. ராஜாஜி, இந்திரா காந்தி, கிரீஸ் நாட்டு மகாராணி ஃபிரெடரிகா போன்ற தலைவர்கள் மட்டுமல்ல, நாத்திகத் தலைவராக அறியப்பட்ட பெரியார் ஈ.வே. ராமசாமி கூட பெரியவாளுக்கு தனது மரியாதையை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. லெபனானைச் சேர்ந்த இஸ்லாமியத் தலைவர் கமல் ஜும்ப்லாட் போன்ற வெளிநாட்டுத் தலைவர்களுடனும் அவர் உரையாடி வரவிருக்கும் ஆபத்து குறித்து அவரை எச்சரித்தார். இந்த நிகழ்வுகள் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு தனித்துவமான ஆன்மீக அதிகாரத்தை அவர் கொண்டிருந்ததைக் காட்டுகின்றன. இந்தியாவின் மாபெரும் சமூக மற்றும் அரசியல் மாற்றங்களின் காலகட்டத்தில் அவர் ஒரு நிலையான தார்மீக வழிகாட்டியாக விளங்கினார். 1994ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி தனது 99வது வயதில் அந்த நடமாடும் தெய்வம் மகாசமாதி அடைந்தது. காஞ்சி மடத்தின் வளாகத்திற்குள்ளேயே அவரது திருந்தாவனம் அமைக்கப்பட்ட முதல் பீடாதிபதி அவர்தான். அந்த இடம் உடனடியாக ஒரு வழிபாட்டுத் தலமாக மாறியது. அவரது திருந்தாவனத்தில் இன்றும் பக்தர்கள் அவரது இருப்பை உணர்ந்து தங்கள் குறைகளைச் சொல்லி ஆறுதல் பெறுகிறார்கள். அமெரிக்கா முதல் இங்கிலாந்து வரை உலகம் முழுவதும் அவருக்காக மணிமண்டபங்கள் எழுப்பப்படுவது அவரது உலகளாவிய மற்றும் தொடர்ச்சியான செல்வாக்கிற்குச் சான்றாகும். ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மற்றும் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என அவரது வாரிசுகளால் அவர் போற்றிய தர்மப் பாரம்பரியம் இன்றும் காஞ்சி பீடத்தில் தொடர்கிறது. மகா பெரியவாவின் வாழ்க்கை ஆதிசங்கரரின் போதனைகளின் ஒரு முழுமையான வடிவம். அவரது மகாசமாதி ஒரு முடிவல்ல, அது ஒரு தெய்வீக வடிவத்திலிருந்து ஒரு உலகளாவிய பிரசன்னத்திற்கான மாற்றம். ஜோதிடர் அன்று கண்ட தீர்க்க தரிசனம் இன்றும் உலகெங்கிலும் உள்ள பக்தர்களின் இதயங்களில் உண்மையாகி வருகிறது. அந்த தெய்வத்தின் குரல் வழிகாட்டுதலை தேடும் அனைவருக்கும் இன்றும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த அறிவூட்டும் பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. உங்கள் சொந்த விருப்பங்கள் நிறைவேறட்டும். தெய்வீக இருப்பில் அமைதியையும் உத்வேகத்தையும் நீங்கள் காணலாம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் செய்யவும். உங்கள் கருத்துக்களையும் உங்களுக்கு இந்த மகான் பற்றித் தெரிந்த தகவல்களையும் நீங்கள் பார்க்க விரும்பும் பிற கோவில்கள் பற்றிய தகவல்களையும் கருத்துப் பெட்டியில் தெரிவிக்கவும். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். மீண்டும் அடுத்த ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம். உங்கள் ஆன்மீக பயணங்கள் சிறக்கட்டும். நன்றி, வணக்கம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. காஞ்சி மகா பெரியவா சரணம்.